ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 3/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை 6:40 வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி திதி மாலை 6:04 வரை, பின்பு பஞ்சமி திதி. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி சிம்மம் மற்றும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பிற்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்ட காலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலம் பிற்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. இன்றைய கிரகம் நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன் சந்திரன் புதன். இன்று காலை 6:40 மேல் மீன ராசியிலிருந்து சந்திரன் மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் சிம்ம ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கும் சந்திரனால் இன்று 6:40 மேல் உங்களது ராசியிலேயே சந்திரன் பிரவேசிக்கிறார். இன்று உங்களுக்கு அனுகூலமான பலனும் உண்டாகும், பிரதிகூலமான பலனும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் தொழில் சம்பந்தமாக ஏற்பட்டு விலகும். சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து விடுவீர்கள். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகுவும் புதனும் இருப்பதால் உங்களுக்கு 6:40 மேல் அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளில் சிறிது கலகங்கள் உண்டாக கூடிய சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தில் திடீர் பணச்செலவுகள் வந்து சேரும். திடீர் சுப செலவுகளும் உண்டாகும். நாட்பட்ட காரியத்தை முன்னின்றே நடத்துவீர்கள். அதனால் சற்று பணச்செலவுகளும் வந்து சேரும். குடும்பத்தில் வீடு சம்பந்தமாக அல்லது மனை சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக சில செலவுகள் ஏற்படும். அதற்கான தன உதவி பெறுவதற்காக அடுத்தவர்களிடம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பிள்ளைகளிடமிருந்து கடன் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும். உங்களது பிள்ளைகளால் இன்று சற்று மன வருத்தமும் கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். எனினும் நீங்கள் எதிலும் கவலைப்பட மாட்டீர்கள். எடுத்த காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக சம்பந்தமாக பயணங்களால் இன்று பயண அலைச்சல்களும் உண்டாகும். விரைய செலவுகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த நபரை சந்திக்க சற்று தாமதப்படும். வெளியூர் தொடர்பால் எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு தாமதமாக வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். கூட்டுத் தொழிலில் சிறப்பான பலன் உண்டு. திடீர் பயணங்களால் தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை சற்று தள்ளி போகும் சூழலும் உருவாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களால் உங்களுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தேவையில்லாத பணப்பிரச்சனைகள் குடும்பத்தில் கடன் சம்பந்தமாக உண்டாகும். எனினும் கடன் பிரச்சனை தீர்வதற்காக மறு உதவி வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன் உண்டாவதற்கான பேச்சுவார்த்தை நடக்கும். இன்று எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமியில் விளையும் பொருள்களால் சற்று லாபம் அதிகமாகவே கிடைக்கும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரும். கணவன் மனைவி இடையே பணப்பிரச்சனை சம்பந்தமாக சிறு பேச்சுவார்த்தைகள் எழும்.
குழந்தைகளுக்காக இன்று அதிகமாக விரைய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தாய் தந்தையருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். எனினும் இன்று நீங்கள் சற்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக திடீர் பண வசதி உங்களுக்கு வருவதால் மனதிற்கு ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் காலை 6:40 மேல் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். அதனால் தொழிலில் திடீர் தடுமாற்றங்கள் வர வாய்ப்புள்ளது. கவனமாக இருக்கவும். திடீரென்று மனக்கவலை தேவையில்லாமல் உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். பண விஷயமாக இன்று கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பதும் உங்களுக்கு நல்லது செய்யும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவுடன் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் பூமி சம்பந்தமாக இடபாடுகள் சற்று கலகத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். இன்று வருவேன் தருவேன், இன்று நடக்கும், இன்று எழுதி முடிக்கலாம் என்று சொல்லி உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டிய பின் உங்களிடம் இருந்து அந்த இட விஷயமாக அதை தட்டி பறிப்பதற்கான சூழலும் உங்களது நண்பர்கள் வழி இருப்பதால் கவனமாக இருப்பது நல்லது. வாகன சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வாகனம் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் என்றால் வாகன பழுது ஏற்படும். அதற்கான விரைய செலவுகளும் வந்து சேரும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். தந்தையின் சொத்துக்காக இன்று சற்று கலகம் சகோதர வழியில் ஏற்படும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதால் பூமி சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கும். மனைவியின் சொத்திற்காக சில சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமாக லாபம் உண்டாகும். ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தம் வெளியூர் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சாதகமான பலனை தரும். அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளால் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் நீங்கள் இன்று சிரமப்படுவீர்கள். நீங்கள் சொல்வது போல் அவர்கள் செய்யாமல் இருப்பதோ அல்லது இன்று முடிக்கக்கூடிய அந்த வேலையை உங்களது கீழ் வேலை செய்பவர்கள் வராமல் விடுப்பு எடுப்பதால் அந்த வேலை இன்று முற்றுப்பெறாமல் இருப்பதற்கு உங்களது மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதில் சிறு மனசங்கடங்களும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வெளிநாட்டிலோ அல்லது வெளியூரிலோ வேலைவாய்ப்பு சம்பந்தமாக போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பணம் விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஒரு சிலருக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்கும். அதை தீர்ப்பதற்காக தன உதவி கிடைக்க மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு இன்று அதிகமான தனவரவும் உண்டாகும். திடீர் பரிசுகளும் எதிர்பார்க்கலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். அதிலும் சிறு தடுமாற்றங்கள் வரக்கூடிய சூழல் இருப்பதால் மனதில் தைரியத்தை வளர்த்தி கொண்டு இன்று நீங்கள் முன்னேறவும். திடீரென்று ஏதாவது மறந்துவிட்டு செல்வீர்கள். அதை எடுக்க திரும்ப வீட்டிற்கு வருவதாலோ அல்லது அலுவலகத்துக்கு செல்வதாலோ உங்களுக்கு சமயங்களும் விரயமாகும், பொருளும் நஷ்டமாகும். பாதி தூரத்திற்கு வந்த பின் திரும்பி செல்வதால் உங்களுக்கு அதற்குரிய பிரச்சனைகளும் உண்டாகத்தான் செய்யும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு அதிகமாக இருந்தாலும் சிறு சிறு தர்க்கங்கள் வந்து சேரும். பணம் விஷயமாக அல்லது பொருள் விஷயமாக வீட்டில் சிலரது உபத்திரவம் மூலமாக குடும்ப சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளதால் அதையெல்லாம் இன்று நீங்கள் சரியாக செய்து சமாதானம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே இருக்கும். இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் உண்டாகும். சற்றே விரய செலவுகளும் உண்டாகும். மனதிற்கு சிறு சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். இன்று இரண்டும் கலந்த நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே,
உங்களது ராசியிலேயே செவ்வாய் உள்ளார். பூமி லாபம் உண்டாகும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பெரியவர்களாக முடிவு செய்து இன்று உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும்படி பேச்சுவார்த்தை உண்டாகும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன் காலை 6:40 வரை சந்திரன் இருப்பார். அதன் பின் உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் வருவதால் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு பூமி சம்பந்தமாக இன்று பேச்சுவார்த்தைகள் சுபமாக இருக்கும். திடீர் சுப வார்த்தைகளும் குடும்பத்தில் உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். தசமஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், ராகு இருப்பதால் சற்றே அதிகமான பணவரவுகள் உண்டாகும். பணத்தை என்ன செய்வது என்ற யோசனையும் உருவாகும். வட்டிக்கு விடலாமா அல்லது இதை இரட்டிப்பாக்கவா, ஷேர் மார்க்கெட்டில் போடவா, இல்லை சொத்து வாங்கவா, வாகனம் வாங்கி வாடகைக்கு விடவா, இது போன்ற நிறைய ஆசைகள் உங்களது மனதிற்கு ஏற்படும். நண்பர்கள் சொல்வார்கள், இதில் போட்டால் நல்லது, அதில் போட்டால் நல்லது என்று. நீங்களாக நன்றாக யோசித்து முடிவெடுத்து ஒன்றுக்கு 100 முறை மனதில் அது சரி என்று நினைத்த பின் நீங்கள் ஈடுபடவும். மிதுனராசி அன்பர்களுக்கு வாகன சம்பந்தமாக தொழில் நன்றாகவே இருக்கும். சிறப்பான பலனையும் தரும். இரும்பு சம்பந்தமாக, வாகனம் சம்பந்தமாக, புதிய தொழில் சம்பந்தமாக, இடம் விஷயமாக, சொத்து வாங்குவது சம்பந்தமாக, இது போன்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்பதால் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அதிர்ஷ்ட பணத்தை இன்று நீங்கள் எதற்காக செலவழிக்க போகிறீர்கள் என்று மனதில் முடிவெடுக்கவும். கல்வி சம்பந்தமாக விருப்பப்பட்ட பாடம் பெறுவதற்காக வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களையும் தரும். கல்வி சம்பந்தமாக விருப்பப்பட்ட பாடத்தையே உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் நடக்கும். அதற்கான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு இன்று சுலபமாக இருக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். இன்று சிறப்பாக செய்து முடித்த காரியத்திற்கு இன்று உங்களுக்கு பாராட்டுகள் குவியும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறை சம்பந்தமாக இன்று பாராட்டுகள் குவியும் விதமாக புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். தனவரவும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு தனவரவு உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்களின் உதவியுடன் இன்று புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கூட்டு முயற்சியில் லாபங்கள் அதிகமாகும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு இன்று அதிகமான லாபம் கிடைக்குமாறு இன்று நீங்கள் பாடுபடுவீர்கள். உங்களது முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி நிறையும். இன்று விலையுயர்ந்த பொருள்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சந்திரன் இன்று 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு தசமஸ்தானத்திற்கு காலை 6:40 மேல் பிரவேசிக்கிறார். அதனால் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு பூமி லாபம் உண்டாகும். தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தெரியக்கூடாது என்று மூடி மறைத்த ரகசியம் அனைவருக்கும் தெரியும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். அது காதலாக இருக்கலாம், அல்லது கடன் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வாகன சம்பந்தமாகவோ பூமி சம்பந்தமாகவோ வேறு ஏதோவது ரகசியங்கள் நீங்கள் மறைத்திருப்பின் அது இன்று அம்பலமாகும் விதமாக இருக்கும். அதனால் இன்று உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் கவலைகளும் அடுத்தவர்களிடத்திலிருந்து கேலி பேச்சுகளும் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும்.
காத்திருந்த சுபசெய்தியும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். ஆன்மீகத் துறையில் உள்ளவர்களுக்கும் ஆன்மீக சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலனாக இருக்கும். பூமி சம்பந்தமான தொழில்களில் வருமானம் அதிகமாகவே இருக்கும். உணவு சம்பந்தமாக, இனிப்பு சம்பந்தமாக, பால் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, இரத்த சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் வாசனை திரவியங்கள் மற்றும் வாசனை பொருள்கள், பூ, கமிஷன் வியாபாரம், காய்கறிகள், பூமியில் விளையும் பொருள்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சூழ்நிலை காரணமாக பிரயாணங்களை மாற்றி வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இன்று வருவேன் என்று சொல்பவர்கள் தாமதமாக வந்து சேருவார்கள். இன்று பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இன்று ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமான செலவுகள் வேண்டி வரும். பிள்ளைகளின் படிப்பிற்காக கடன் வாங்குவீர்கள். கடன் வாங்கினவர்களுக்கு இன்று கொடுக்க முடியாமல் போகும் சூழலும் உருவாகும். எனினும் அதை நீங்கள் கொடுத்து முடிப்பீர்கள். தாமதமாக செய்திகள், நினைத்த காரியங்கள், நினைத்த செய்திகள் உங்களுக்கு தாமதமாக வருவதால் அதனால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். மனைவியால் சமாதானம் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை சம்பந்தமாக அயல்நாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அயல்நாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும். பூமி சம்பந்தமாக விளைபொருள்களால் லாபம் அதிகமாகும். இன்று வரவும் அதிகமாக இருக்கும். செலவுகளும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் இன்று அதிகமாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, 2 நாட்களாக மிகவும் கவலையுடனும் உடல் உபாதையுடனும் தேவையில்லாத பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் குடும்பத்தில் கலகங்களும் இது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட்டிருந்த உங்களுக்கு, அதாவது சந்திராஷ்டம காலத்தில் மனத்தடுமாற்றங்களும் உங்களது ஆசை எண்ணங்கள் நிறைவேறாமல் மனதிற்கு நிம்மதியில்லாமல் இருந்திருக்கும் உங்களுக்கு இன்று காலை 6:40 மேல் உங்களுக்கு நல்ல காலம் வந்து சேரும் விதமாக உங்களது ராசியில் இருக்கும் சந்திராஷ்டமம் விலகி உங்களது ராசிக்கு அடுத்த ராசிக்கு பிரவேசிப்பதால் நீங்கள் மிகவும் நிம்மதியாக இருக்கலாம். தடுமாற்றங்கள் குறையும். வேலையில் சுறுசுறுப்பு உண்டாகும். உங்களை பார்த்து மற்றுள்ளவர்கள் இன்று சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அழகுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். பணம் கொடுக்கல் வாங்குவது சம்பந்தமாக உங்களுக்கு இன்று சிறப்பான பலன்கள் உண்டாகும். அலுவலக சம்பந்தமாக பயணங்களால் உங்களுக்கு கை நிறைய பொருள்களும் கிடைக்கும். உங்களது செலவை கம்பெனியே ஏற்றுக்கொள்ளும் விதமாகவும் இருக்கும். எந்த காரியத்திற்காக நீங்கள் செல்வீர்களோ அந்த காரியம் இன்று தடங்கலின்றி நடக்கும். உங்களது பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உங்களது பேச்சால் கவரப்பட்டு உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் சொல்கிறபடியே இன்று நடந்து கொள்வார்கள். அதனால் இன்று உங்களுக்கு போகின்ற காரியங்களும் வெற்றியாகும். கம்பெனிக்கும் அது லாபகரமாகவும் இருக்கும். இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். காத்திருந்த சுபசேதி உங்களுக்கு தடைபட்ட காரியங்கள்
அதெல்லாம் இன்று நிறைவேறும் விதமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி இன்று உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறி தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். வாகன சம்பந்தமாக இன்று புதிய வாகனம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் எழும். வாகனத்தை விற்பது வாங்குவது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபங்கள் உண்டாகும். வாகன உதிரி பாகங்கள் விற்பவர்களுக்கு கூடி இன்றே தனவரவு அதிகமாகவே இருக்கும். புதிய கூட்டு முயற்சிகள் வெற்றியாகும். புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். நீண்ட நாட்களாக இதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த காரியத்தை இன்று வெற்றிகரமாக முடிப்பீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடித்து அனைவராலும் பாராட்டுகளும் பரிசும் பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று வெற்றியாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். கேஸ் வழக்குகள் வெற்றி பெறும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட தொடர்புகளால் கேஸ் வழக்கு கொடுத்திருப்பின் அவையெல்லாம் இன்று சாதகமான பலனை அளிக்கும். கணவன் மனைவியிடையே இன்று சுமூகமான பலன்களும் மகிழ்ச்சியும் நிறையும். விலையுயர்ந்த பொருள்களை வீட்டிற்கு வாங்குவீர்கள். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும். குடும்பத்திலேயே சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று காலை 6:40 மேல் உங்களது ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும். குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். கணவன் மனைவியிடையே தேவையில்லாத பிரச்சனைகள் எழும். வேண்டுமென்றே கணவனோ அல்லது வேண்டுமென்றோ மனைவியோ தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக சண்டைகள் செய்யும் சூழ்நிலையும் வந்து சேரும். நண்பர்களுடன் கலகம் செய்யாமல் பார்த்து கொள்ளவும். வாகன சம்பந்தமாக விரைய செலவுகள் வந்து சேரும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று ஏனோ மனத்தடுமாற்றம் உண்டாகும். வாகனம் விற்பது வாங்குவது, வாகன உதிரி பாகங்கள் விற்பது வாங்குவது மற்றும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் வாகனத்தை பழுது பார்ப்பவர்களுக்கெல்லாம் இன்றே சிறு சிறு தடுமாற்றங்கள் உண்டாகும். பூமி சம்பந்தமாக இன்று நடக்கும் பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகும். எதிர்பார்த்த காரியங்கள், எதிர்பார்த்த தன உதவி வருவதற்கு சற்று தாமதமாகும். கடன் தொல்லை சற்று உங்களை மனதிற்கு நிம்மதி இல்லாமல் செய்யும். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். எனினும் அதையெல்லாம் இன்று எப்படியாவது சரி செய்து விடுவீர்கள். தொழில் நிமித்தம் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகும். எனினும் போகின்ற காரியங்கள் வெற்றியாகும். பயணங்கள் தேவையென்றால் மட்டும் பயணிக்கலாம். அல்லது இன்று தேவையில்லை என்று 2 நாட்கள் நீங்கள் அதை தள்ளி போடலாம். தேவையறிந்து பணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கவும். தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். உங்களது நண்பர்கள் உங்களிடம் சொல்வார்கள், இந்த கேஸிற்காக சற்று வந்து கையெழுத்து போடு, இதற்காக ஜாமீனில், இந்த இடம் வாங்குவது சம்பந்தமாக, கடன் வாங்குவது சம்பந்தமாக இதில் கையெழுத்து போட்டுவிடு என்று சொல்வார்கள். எந்த உயிருக்குயிரான நண்பர்கள் என்றால் கூட இன்றும் நாளையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் நீங்கள் கையெழுத்து போடுவதோ, உயிருக்குயிரான நண்பர் இது கூடி செய்ய மாட்டியா என்று உங்களை விட்டு கோபத்துடன் விலகி சென்றாலும் கவலை இல்லை. இன்று அதை செய்ய வேண்டாம். இன்று அனைத்தும் உங்களுக்கு வியாபாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. தனவரவு உண்டாகும். வியாபாரம் பதிவு போலவே நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களது மனதில் இருக்கும் தடுமாற்றத்தை மாற்றிக்கொள்ளவும். எதையாவது மறந்துவிட்டு மறுபடியும் அதை எடுக்க செல்வதால் விரைய நேரமும் மற்றும் பொருள் சேதமும் உண்டாகும். எனினும் கவனமாக மறக்காமல் எடுத்து செல்லவும். கணவன் மனைவியிடையே கலகம் வராமலும் பார்த்து கொள்ளவும். பிள்ளைகளிடமோ அலுவலகத்திலோ உங்களது கோபத்தை சற்று கட்டுப்படுத்தி கொள்ளவும். இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனமாக இருக்கவும். வேற உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் தலைவலிகள், வயிற்று உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2 நாட்கள் சந்திராஷ்டமத்தில் மனது தடுமாற்றம்தான் உண்டாகும். மற்றபடி கவலை ஏதுமில்லை. தொழில் வாய்ப்பு நன்றாக இருக்கும். இன்று உங்களுக்கு
பாதி சந்தோஷமும் மீதி கவலையும் உண்டாகும். கவனமாக இருந்து கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு சந்திரன் புதனுடன் இணைந்துள்ளார். எதிர்பார்த்த லாபங்கள் குழந்தைகளிடமிருந்து கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். அனைத்தும் இன்று சாதகமாகவே இருக்கும். தடைப்பட்ட திருமணம் நடக்கும் வாய்ப்பு வந்து சேரும். நீண்ட காலமாக ஏற்பட்ட மனக்குறை நிவர்த்தியாகும். பெண்கள் வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கட்டுவீர்கள். திடீரென்று தொழில் சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டு. பயண நிமித்தம் எதிர்பாராத நண்பரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த இனிப்பான செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். வீட்டில் பெரியவர்களின் நிலை சற்று கவலைக்கிடமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சற்று செலவுகள் அதிகமாகவே வந்து சேரும். திடீரென்று கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு தடுமாற்றம் உண்டாகும். எனினும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகள் வழி மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இருக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். ஒரு சிலருக்கு பிள்ளைக்கு வேலை இல்லையே என்று நினைத்து இருப்பவர்களுக்கு திடீரென்று வெளிநாடு அல்லது வெளியூரில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளால் உங்களுக்கு சில பிரயாசைகள் ஏற்பட்டு விலகும். எனினும் நீங்கள் அதையெல்லாம் தரணம் செய்து இன்று மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீர்கள். காணாமல் போன பொருள் உங்களது கைக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமான தொடர்பால் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். தந்தை வழி உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி பூமி சம்பந்தமாக சொத்துக்கள் உங்களது கைக்கு வரும். பெண்களுக்கு இன்று கனவுகள் நனவாகும் தினமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் காலை 6:40 மேல் சந்திரன் பிரவேசிப்பதால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். சுப தேதி நிச்சயிக்கப்படும். குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். இன்று மனைவி குழந்தைகளுடன் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான நாளாகவும் இருக்கும். தொழிலில் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் தர்மம் உண்டாகும். வியாபார நிமித்தம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று சாதகமான பலன் கிடைக்கும். ஆலய பணிகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். திடீர் பயணங்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடித்து அனைவராலும் பாராட்டுகள் பரிசும் கிடைக்கும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். இன்று கணவன் மனைவி இடையே அன்பு மேலோகும். மிகவும் மகிழ்ச்சியாக இன்று காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதால் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் பூமி லாபம் உண்டாகும். தனவரவு அதிகமாகும். நினைத்த பொருளை நினைத்த ஆளை நினைத்தது மனதில் நடக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். காதல் திருமணம் கைகூடும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களை தேடி வருவார்கள். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் என்றாலும் உறவினர்கள் என்றாலும் அவர்கள் விலகி சென்றவர்கள் உங்களை தேடி வருவதால் அனுகூலமான பலன்களும் அவர்களால் உங்களுக்கு தேவைப்படும் பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்கும். அவர்களது சொத்து உங்களது கைக்கு வரும் சூழலும் உருவாகும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கும் அரசு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நினைத்த இடத்திற்கு பதவி மாற்றம் கிடைக்கும். அரசியலில் தலைமை பொறுப்பு அல்லது அரசியல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பாராட்டும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் இனி சுப செய்தி குடும்பத்தில் உண்டாகும். பணக்கார இடத்திலிருந்து உங்களுக்கு சுப பேச்சுவார்த்தைகள் வந்து சேரும். திருமண சுப தேதி நிச்சயிக்கப்படும். தொழில் நிமித்தம் பயணங்களால் தொழில் வாய்ப்புகள் அதிகமாகும். கட்டிடக் கலைஞர்களுக்கும் வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். கோபத்தை அடக்கிக் கொள்வது உங்களுக்கு நல்லது செய்யும். உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில்
ராகுவுடன் சுக்கிரனும் புதனும் இணைந்துள்ளார். அத்துடன் சந்திரனும் உள்ளார். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு காலை 6:40 மேல் சந்திரன் பிரவேசிப்பதால் உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் தலைவலி, சற்றே உடலில் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், திடீர் வயிற்று உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். 5ஆம் இடத்தில் இருக்கும் ராகு சுக்கிரன் புதனால் எதிர்பார்த்த பூமி லாபம் உண்டு. தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கோபத்தை சற்று கட்டுப்படுத்தி கொண்டால் இரத்த சம்பந்தமான நோய்களுக்கு உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே கோபம் அதிகமாகவே இருப்பதால் திடீரென்று இரத்த சம்பந்தமான நோய்கள் தான் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். படபடப்பும் அதிகமாக இருக்கும். அமைதியுடன் அனைத்தையும் என்று கவனமுடன் செய்யவும். கணவன் மனைவியிடையே எப்போதும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். எனினும் கவலை வேண்டாம், இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் லாபங்களும் அதிகமாக இருக்கும். திடீர் தன உதவியும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். என்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். நாட்பட்ட காரியம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக இன்று நிறைவேறும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதற்காக காத்திருந்தோமோ அது உங்களுக்கு இன்று கைவரும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாக இருக்கும். குழந்தைகள் ஆசைப்பட்ட பொருள்களை இன்று நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். சகோதரர்களால் இன்று அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரனும் புதனும் சந்திரனும் இருப்பதால் சந்திரனால் உங்களுக்கு திடீர் மனக்குறைகள் இருந்தாலும் காலை 6:40 மேல் சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். அதனால் உங்களுக்கு பயணங்களால் சிறு சிறு தடுமாற்றங்கள் இருந்தாலும் பயணங்கள் யாவும் வெற்றியாகும். உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு சுக்கிரன் புதன் இருப்பதால் பூமி சம்பந்தமான தொழிலில் ஏற்பட்ட தர்க்கங்கள் விலகும். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்று சாதகமாகவே இருக்கும். பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். அலுவலக பணிச்சுமையால் ஏற்பட்ட பிரயாசைகள் தீரும். மனதிற்கு ஏற்பட்ட வலிகள் மறையும். நண்பர்களின் உதவியுடன் இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். பூமி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்று சுகமாகவும் சுலபமாகவும் நினைத்தபடியும் நடக்கும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஆசைப்பட்ட பொருள் இன்று உங்களது கைக்கு வரும். தாயார் வழி நீங்கள் எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர் வழி ஏற்பட்ட தர்க்கங்கள் மாறி அவர்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். பண சம்பந்தமான விஷயங்கள் இன்று லாபகரமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் சுப செய்திகள் குடும்பத்தில் உண்டாகும். மனைவி வழி அனுகூலமான பலன்களும் சுப பேச்சுவார்த்தைகளும் இனிய செய்தியும் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து தன உதவி கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். பெண்களுக்கு இன்று சீரும் சிறப்பும் வாய்ந்த நாளாகவும் நினைத்த காரியங்கள் வெற்றியாகவும் தொழிலில் புதிய உத்தியை கையாண்டு தன வளர்ச்சி அதிகம் செய்வதற்காக பரிசுகளும் வெகுமதிகளும் இன்று பெறுவீர்கள். கூட்டுத் தொழில்களில் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். பூமி தொடர்பால் இருந்து வந்த பிரயாசைகள் நீங்கி பூமியில் விளையும் விளைபொருள்களால் உங்களுக்கு அதிகமான லாபம் வரும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். கணவன் மனைவி இடையே இன்று அன்பு அதிகமாகும். மனைவிக்கு விருப்பப்பட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். உங்களது உடல் நலனிலும் சற்று அக்கறை கொள்வது நல்லது. வாகனம் சம்பந்தமாக, புது வீடு வாங்குவது சம்பந்தமாக, இடம் மனை சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குழந்தை பாக்கியத்திற்கான செய்தியும் வந்து சேரும். திடீர் பயணங்களால் தனவரவு அதிகமாகும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். ஒரு சிலருக்கு தலைமை பதவி அல்லது பயணங்களால் அனுகூலம். ஒரு சிலருக்கு இடம் மாற்றம், நினைத்த இடத்திற்கு மாறுவது சம்பந்தமாக எல்லாம் பேச்சுவார்த்தை வரும். சீருடை அணிந்தவர்களுக்கும்
அரசியலில் இருப்பவர்களுக்கும் இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும். சட்டத்துறையில் கேஸ் வழக்குகள் இருப்பின் அவையெல்லாம் இன்று அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றே உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இருக்கும். நீங்கள் கொடுத்தது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு இன்று திரும்ப கிடைக்கும் நாளாக இருக்கும். காத்திருந்த இனிய செய்தியுடனும் தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும். கால்நடைகளால் அதிகமான லாபம் பெறுவீர்கள். கால்நடை சம்பந்தமாக இருந்து வந்த போட்டி பகைகள் விலகும். நண்பர்களின் உதவியுடன் இன்று பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பயணங்களால் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கூட்டுத் தொழில்கள் சிறக்கும். பூமி சம்பந்தமான தொழிலிலும் வாகன சம்பந்தமான தொழிலிலும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். காத்திருந்த இனிய செய்தியுடன் தனவரவும் உங்களுக்கு இன்று வந்து சேரும். மனைவி வழி அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சில வேண்டாத நண்பர்களால் சிறு சிறு பிரச்சனைகள், கேஸ் வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளவும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று சாதகமான பலனும் வெற்றியும் உண்டாகும். கேஸ் வழக்குகள், பூமி சம்பந்தமான கேஸ் வழக்குகள் மற்றும் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் சம்பந்தமான கேஸ் வழக்குகள் யாவும் இன்று வெற்றியாகும். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். தொழிலில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாக நடக்கும். அனுகூலமான நாளாக இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் நாளாகவும் மனதில் மகிழ்ச்சி நிறையும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே ராசிநாதனும் சூரியனும் இருப்பதால் அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து அதை வெற்றியாக்கிக் கொள்வீர்கள். அரசியலில் சாதகமான தலைமை பொறுப்புகளும் எதிர்பார்த்த வெகுமதிகளும் பாராட்டும் மதிப்பும் மரியாதையும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். அலுவலக பணிகளில் நீங்கள் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் என்றால் உங்களுக்கு அதற்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் மாறும். கால்நடைகளால் அனுகூலமான பலன்களும் ஆதாயமும் நிறைந்த நாளாக இருக்கும். வாகன சம்பந்தமாக தொழில் செய்வதற்கு இந்த இரட்டிப்பு லாபங்கள் உண்டாகும். புதிய பேச்சுவார்த்தைகள், தொழில் சம்பந்தமாக யோசனை செய்து முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திடீர் பயணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் வந்து சேரும். விரய செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சந்திரன். ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு காலை 6:40 மேல் சந்திரன் பிரவேசிக்கிறார். அதனால் சகோதர வழி உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். சொத்து தர்க்கம் உண்டாகும். எனினும் சாதகமான பலன் உங்களுக்கு தான் கிடைக்கும். கல்வியில் திடீர் எதிர்பாரா திருப்பம் உண்டாகும். வேலையின் விஷயமாக உங்களுக்கு இடம் மாற்றம், பதவி மாற்றம் உண்டாகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். தொழிலில் வியாபாரத்தில் சிறப்பான பலன்கள் உண்டு. சூழ்நிலை காரணமாக பயணங்களை ஒத்திவைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டாகும். தந்தை வழி ஆதரவு உண்டாகும். உங்களுக்கு பிடித்தமான நபரிடமிருந்து பரிசு பொருள்கள் கிடைக்கும். காதல் திருமணம் கைகூடும். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நடக்கும். தொழில் வளர்ச்சியும் அதிகமாக இருப்பதால் மனைவியின் அன்பும் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தேவையில்லாத கவலைகளை மூட்டை கட்டி வைத்து விடுங்கள். இன்று மனமகிழ்ச்சியுடன் இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். இன்று சாதகமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று மிகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும்.
உங்களது ராசியிலேயே ராகுவும் சுக்கிரனும் புதனும் சந்திரனும் உள்ளார். அதனால் இன்று பணவரவும் அதிகமாகவே இருக்கும். உடல் உபாதைகள் சற்றே 2 நாட்களாகவே இருந்த உங்களுக்கு இன்று அவை காலை 6:40 மேல் மாறிவிடும். உங்களது ராசியில் இருக்கும் சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் மாறிவிடுவதால் உங்களது ராசியில் இருந்த சந்திரனின் காரணமாக உடலில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கிவிடும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை இன்று சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். உங்களது எதிரிகளே உங்களிடம் வந்து சரணடைவார்கள். நீண்ட காலமாக விலகி இருந்தவர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களால் என்று அவர்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக இருக்கும். திடீர் பணவரவும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பாரா விதமாக பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நீண்ட காலமாக வராத பணம் கைக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த தன உதவியும் கிடைக்கும். கடன் தொல்லைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு அனைத்தும் சாதகமாகவும் இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். நீண்ட காலமாக கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து மோதல்கள் மாறி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கேஸ் வழக்குகள் பூமி சம்பந்தமாக கொடுத்திருப்பின் அவை உங்களுக்கு இன்று சாதகமான பலனாகவே இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக இருக்கும். அரசியலில் தலைமை பொறுப்பு வந்து சேரும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். சிறப்பான நாளாக இன்று அமையும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.